அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் கத்தார், ஈஜிப்து, டர்க்கி, அமெரிக்காவினுடைய முன்னெடுப்பில் நடைபெற்று வந்தது. இந்த சமாதான முன்னெடுப்பின் முதல் கட்டத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் கையெழுத்திட்டு இருக்கின்றன என்கிற செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தன்னுடைய சோசியல் ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். அபிஷியலாக அமெரிக்க அதிபரே முதல் கட்ட சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது என்பதை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இந்த வார இறுதிக்குள்ளாக உடனடியாக தான் மத்திய கிழக்கு வர இருப்பதாகவும் இந்த சமாதான உடன்படிக்கைகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கான பயணமாக தன்னுடைய பயணம் இருக்கும் என்பதையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் எதிர்வருகிற 72 மணி நேரங்களுக்கு பிறகு, அதாவது 3 நாட்களுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள் முதல் கட்டமாக. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னிடம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்வார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த முதல் கட்ட அனௌன்ஸ்மெண்ட்ல விவரமான செய்திகள் இன்னும் வெளியாகல. எத்தனை பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய இருக்கிறார்கள், அதே போன்று இஸ்ரேல் எத்தனை பேரை விடுதலை செய்ய இருக்கிறது, எந்த இடத்துல இது நடக்க போகிறது என்கிற செய்திகள் இன்னும் வெளிவராத நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இஸ்ரேலும் முதல் கட்ட அமைதி ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் மிக விரைவாக விடுதலை செய்யப்படுவார்கள். இஸ்ரேல் தங்களுடைய படைகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதி வரைக்கும் பின்வாங்கும். இதுல இரண்டு தரப்புமே முதல் கட்டத்தில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் உயிருள்ளவர்களை விடுதலை செய்வோம், அந்த விடுதலை செய்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த எல்லை வரைக்கும் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லை தொடர்பான விவரங்கள் வெளியாகிற போது நாமும் அதை எப்படி அவங்க எந்த இடத்துக்கு வெளியாக இருக்கிறாங்கிறத தமிழ் மொழியில் உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு வலுவான நீடித்த அமைதிக்கான முதல் படி இது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்தம்ங்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்று. காசாவை முதல் கட்ட ஒப்பந்தம் முடிவடைந்த உடனேயே கட்டியெழுப்புவதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது காசாவுக்குள்ள உணவு மருந்துகள் உடனடியாக அனுப்பப்படுகிற அதே நேரத்தில் காசாவுடைய இடிபாடுகளை அகற்றுவதற்கான கனரக வெஹிக்கிள்ஸும் உள்ள அனுப்பப்படும், புல்டோசர் மாதிரியான வெஹிக்கிள் எல்லாம் உள்ள அனுப்பப்படும் என்கிற செய்திகளை எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் இது தொடர்பாக தங்களுடைய அறிக்கை உடனடியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தம் காசா மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் உடனடியாக காசாவினுடைய எல்லைகளில் இருந்து விலக வேண்டும், உதவிகள் உள்ளே நுழைய வேண்டும், கைதிகள் பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தம் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளாக இருக்கிறது. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இஸ்ரேலும் இதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டால், எங்களுடைய மக்களின் தேசிய உரிமைகளை நாங்கள் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. சுதந்திரம், சுயநிர்ணயத்தை அடைவதுதான் எங்களுடைய முழுமையான இலக்காக இருக்கிறது. எங்களுக்கு எங்க சுதந்திரம் வேணும், சுயநிர்ணயம் வேணும், அதுக்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இடையில ஒரு போன் கால் தொடர்பு ஒன்று நடந்திருக்கிறது. அதில் ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாக. குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாஹு பேசும்போது பெரிய ஒரு வேலையை பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு என்கிற செய்திகள் வெளிவந்தாலும், இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலுடைய நெசட்டும் பாலஸ்தீனம் மீதான இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் ஏதோ ஒரு வகையில் பெஞ்சமின் நெதன்யாஹு நாசமாக்கிடுவாரோ என்கிற ஒரு அச்சம் தங்களுக்கு இருப்பதாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மேலதிகமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாஹு இஸ்ரேலிய பிரதமர் வியாழக்கிழமை இன்றைய நாளில் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல இதை சமர்ப்பிப்பார். அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய கேபினெட் இதற்கு அப்ரூவல் வழங்கும். எது என்ன நடந்தாலும் இந்த பேப்பர்ல கொடுக்கப்படுகிற தகவல்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் என்கிறது முடிவாயிடுச்சு. அது ஃபார்மாலிட்டிக்கு அப்ரூவல் எடுக்க போறாங்க. அப்ரூவல் கொடுக்கப்படும். அப்ரூவல் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு சரியாக 72 மணி நேரங்களுக்கு பிறகு, அதாவது திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கைதிகளை பரிமாற்றம் செய்வார்கள், பணைய கைதிகளை. அதே போன்று இஸ்ரேலும் தம்பசம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதே போன்று இஸ்ரேல் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட எல்லைக்கு பின்வாங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒப்பந்தமாக இருக்கிறது. அமெரிக்க அதிபரே இதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அவரும் மத்திய கிழக்கு வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முதல் கட்டமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், பாலஸ்தீனத்திற்கான சமாதானம் கிடைத்திருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. ஆனாலும் சமாதான அறிவிப்புக்கு பிறகும் ட்ரோன் அட்டாக் நடைபெற்றதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அதுவும் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற செய்திகள் எல்லாம், குரல்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக மொத்தமான சமாதானம் காசாவுக்குள் வர இருக்கிறது. ஆனால் இந்த 3 நாட்களுக்குள்ளாகவும் எந்த தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்பதும் ஒப்பந்தத்தினுடைய ஒரு விதியாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம், பாலஸ்தீன ராணுவத்தினுடைய போராட்டம் அத்தனையும் ஒரு வெற்றியை நோக்கிய நகர்வாக மாறி இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சுய நிர்ணயத்தை நோக்கிய, சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுப்பதுதான் எல்லா முடிவும். ஏன்னா அவங்களுடைய நாடு, அவங்க போராடுறாங்க, அவங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், அந்த மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக போராடலாம். அந்த அடிப்படையில் தற்போது அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவினுடைய முழுமையான அம்சங்கள் என்னென்ன அடிப்படையில் இது நடக்க போகிறது, எங்க இஸ்ரேல் பின்வாங்க போகிறது என்கிற தகவல்களை அது வெளியானவுடன் தனியான ஒரு வீடியோவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீன மக்களுடைய போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அங்கு போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சமாதானம் எழுந்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்கிற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி.
பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் அமுல்படுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3 நாட்களில் பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருக்கிறது. தற்போது முதல் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்புகிறது. பாலஸ்தீன சகோதரர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகள், யூரோப் யூனியன் உள்ளிட்ட பல நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டம், அதாவது இந்த ஒப்பந்தமே முதல் கட்ட ஒப்பந்தம் தான். இதற்கு பிறகு 2ஆம் கட்டம் என்றொன்று இருக்கிறது. இந்த முதல் கட்ட யுத்த நிறுத்தத்தில் எதிர்வருகிற திங்கட்கிழமை பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 20 பணைய கைதிகளை, உயிரோடு இருக்கிற 20 பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள். இதற்கு பகரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2000 பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும். பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க்ல தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. காசாவில் அரெஸ்ட் ஆனவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் 2000 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். 20 பேருக்கு 2000 பேர் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்றுதான் கருத வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறவில்லை. ஆனால் அங்கீகாரம் பெறுவாங்க, ஏன்னா அங்கீகாரம் பெற்று தான் ஆகணும் என்கிற நிலைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா நிறைய தடவைகள் இந்த சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. கிட்டத்தட்ட 6 தடவைகளுக்கு மேலாக பெரியது சிறியது என்று சமாதான உடன்படிக்கைகள் வந்த நேரத்தில் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் சீர்குலைச்சு கொண்டே வந்தார். ஏன்னா அவருடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டியிருக்குது. அரசியல் உயிர் வாழ்வு அவருக்கு தேவைப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்ப சமாதானம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார இறுதியில் மத்திய கிழக்குக்கு வருகிறார். இதெல்லாம் நடைபெற இருக்கிறது. இனிமேல் அவருக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இனிமே எப்படி உயிர் வாழ போகிறார் என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த கட்ட தேர்தல்களை நடத்த வேண்டிய தேவை இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. இனிமே தான் இஸ்ரேலுடைய அடுத்த பிளவுகள் ஆரம்பிக்கவே போகிறது. யுத்தம் நின்றுடுச்சுன்னு சொன்னா இந்த யுத்தத்தினால நடந்த எஃபெக்ட் என்னெல்லாம் இழந்திருக்கிறோம் என்கிறதையெல்லாம் இனிமே தான் அனலைஸ் பண்ணுவாங்க. தேர்தல் களத்தில் பேசுபொருளாக மாறப்போகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போன்று அவரோடு இருந்த பென்கிவிர் உள்ளிட்ட இனவாதிகளுடைய கோர முகத்தை சரியாக அடையாளம் காணுகிற வாய்ப்பாக தற்போது இஸ்ரேலியர்களுக்கு இந்த வாய்ப்பு திறம்பட அமைந்துவிடும். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இது வாழ்வா சாவா என்கிற நிலை. அவருக்கு அமெரிக்க அதிபர் மட்டுமல்ல, பல நாடுகளுடைய அழுத்தங்கள் அவருக்கு தாங்க முடியாமல் போய்விட்டது. அதை தாண்டி அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. சர்வதேச அளவில் இஸ்ரேல் என்பது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க யார், அவங்களோட லட்சணம் என்ன, அவங்க எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணுவாங்க, எந்த நாட்டுக்குள்ளேயும் அநியாயம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க, எந்த ஒரு மனசாட்சியோ அன்போ பாசமோ அவர்களுக்கு இருக்காது என்பதையெல்லாம் தற்போது சர்வதேசமே உணர்ந்து கொண்டு விட்டது. அமெரிக்காவுடைய ஜென்சி இளைஞர்களே தற்போது இஸ்ரேல் தான் மிகப்பெரிய கொடூரமானவர்கள், பாலஸ்தீன அப்பாவிகள் தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலையாக இது மாறி இருக்கிறது. எனவேதான் இந்த ஒப்பந்தம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசா ஒப்பந்தம் இது முதல் கட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் இதற்கு பிறகு இன்னொரு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த 3 கட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை பொறுத்தவரையில் இந்த கட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருப்பாரா என்கிற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா அவருக்கு 3 வருஷம் தான் இருக்கிறது. இந்த 3 வருஷத்துக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடாது. ஏன்னா முதல் கட்டமாகத்தான் இதெல்லாம் நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு நடைபெறுகிற விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. பல ஆண்டுகள் இது நீடிக்கப் போகிறது என்பதை மாற்று கருத்தில்லை. பாலஸ்தீனம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு அரபு நாடுகள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் சொல்லி இருக்கின்றன. முதல் கட்டமாக 20 பேருக்கு 2000 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது.